சரி, அதை அப்படியே பயன்படுத்திடுவோம். ரெண்டாவது என்ன மண்டையில ஓடி இருந்ததுன்னா வர மாதிரி இருக்கு. ஆனா இன்னைக்கு நிறைய செலவழிச்சு கோடி கணக்கில் செலவழிச்சு கட்டடம் கட்டுறதெல்லாம் எல்லா சன்னாலும் மூடி கிடக்கும். உள்ள அதுல டீசலை ஊற்றி விட்டு அந்த ரயில ஓட்டிங்க அங்கே ஆகாயத்தை சூடாக்கினீங்க தானே. டீசல் இருக்கிறதுக்கு அங்கே சுரங்கம் தோண்டிங்க தானே கடல்ல. அந்த கடல் தண்ணியெல்லாம் ஆசைப்பட்டீங்க தானே. அப்ப நீங்க சுகமா வாழணும்னு நினைச்சு புரிஞ்சுக்கல. நீங்க நம்மளோட கெட்டதுக்காக வந்திருக்கீங்க. நம்மளோட உங்களுக்கு அறிமுகப்படுத்தினாலும் ஒழுங்கா அறிமுகப்படுத்தல. உலகான தலைமுறையை நீங்க கூட இருக்கப்படுறது கூட நம்மளோட ஒரு சரியா புரிஞ்சுக்கலையா, சரியா உங்களுக்கு அதை அறிமுகப்படுத்தலையான்னு புரிஞ்சுக்கல சொல்லி தான் ஆரம்பிக்கிறேன். நான் இவர்கிட்ட தொலைபேசியை கூப்பிட்டாங்க. எங்கள் 2 பேரையும் அறிமுகப்படுத்தி வச்சாரு. அன்னைக்கு விட்டு சொன்னேன், நான் அவங்க புத்தகங்கள்லாம் படிச்சுருக்கிறேன், என்ன மாதிரியே நீங்களே எளிய நடையில எழுதுறீங்க. என்ன நம்ம காதுக்குள்ள வருதுன்னா இதுக்கு முன்னாடி வச்சிருக்கோம்ல அதோட இணைச்சுதான் சேர்த்துக்கீங்க. ஒண்ணு கூட்டி வச்சிருவீங்க, குறைச்சிருக்கீங்க, அப்படியே வெளியில வரும். அதுக்குதான் அந்த கதையை சொன்னார். ஒரு விவசாயி 2 மாட்டை கட்டிட்டு உழுது பயிர் பண்ணியிருக்கலாம், விவசாயம் பண்ணியிருக்கலாம். தொடர்ந்து அவனோட அந்த மாடு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. மாட்டோட வேலை செஞ்சுக்கிட்டேன்னா மாடுகள் இப்போ வயசாயிடுச்சு. வாங்கி கொடுக்குறவங்க இருக்கிறான்ல, அவங்க கிட்ட செய்தியை சொன்னான். அவன் ஒவ்வொருத்தரையா கூட்டிட்டு வந்து அவன் விலை கேட்கிறான் பாருங்க. அது ரொம்ப படுமோசமா இருக்கு. இது இந்த விலைக்கு கொடுத்து விட்டு இன்னொரு ஜோடி வாங்க முடியாது. அதனால இவன் வெறுப்பு கொடுக்க கிடைக்க இல்லை. மண்டபுள்ள இந்த வெறுப்பு அப்படின்னு நிறைஞ்சிச்சு. இங்க வழியோட போறவன் கேட்டான், ஐயா சந்தைக்கு போறதுக்கு இதான் பாதையான்னு கேட்டான். சந்தைக்கெல்லாம் அயோக்கிய பயிரில் உங்களெல்லாம் தெரிஞ்சுட்டா எனக்கு டவுட்டுக்கு பாதியா கேட்குறீங்க. மாட்டை மாடெல்லாம் விலை கொடுக்கறதில்ல, நான் போங்கடான். அதை வந்தவன் நினைச்சுட்டா ஏதோ காது சரியா கேட்கல போல இருக்கு. நம்மோடு கேட்டா அவர் ஒண்ணு சொல்றாருன்னு போய் வேற ஆட்ட கட்டிட்டு போயிட்டான். இப்ப இவனுக்கு சோடு விட்டுட்டு அழைக்கின்றோம். சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உயர்திரு மருதம் குமார் அரங்காவலர் மனகம் மாநகம் மரபு விதைகளின் அவங்க வீடியோலாம் இப்போ நிறைய பார்ப்பேன். விதைகள்லாம் முதல்ல சேகரிக்கலாம். அந்த ஸ்டாலை எடுத்துட்டு போறேன். பிடிங்கிட்டு நீ வந்து 12 வருஷம் காட்டுக்கு போயிட்டு 1 வருஷம் தலைமுறைவா இருந்துட்டு வான்னு சொல்லி அனுப்புறேன். அப்பா அம்மா மனைவி வந்து கர்ப்பமா இருக்கணும். இந்த கர்ப்பமா இருக்கிறவங்க என்ன சொல்லலாம், நீ போய் உங்க அப்பா ஊர்ல ஆகனால என்ன பண்றான், நடு ராத்திரில எடுத்துருச்சு அதுல முந்தானியை கொஞ்சம் கட்டி கோணமா கட்டிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுச்சு. போடும்போதும் தூக்கம் இல்லை. காலையில இந்த கடல் ஓரத்தில் நடக்கிறான், அப்பவும் புலம்புது அந்த மனசு. அப்ப என்னன்னா அந்த கடலால இப்படி அந்த கரையில வந்து மோதி மோதி திருப்பி போயிட்டு அப்படி புலம்புற கூட எல்லாம் பண்ணுது. நீ கூட கொண்டாடிய ராத்திரி காட்டுல விட்டு வந்து இருக்க வந்தியான்னு கேட்கறான். யாரு அலைய பார்த்து கேட்கறான். அலைக்கு இதெல்லாம் ஏது ஒவ்வொருத்தரும். சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் மேடைக்கு வருமாறு பணிவன்புடன் திருவிழா 2025 மேலே நிகழ்ச்சிகள் இன்னும் சற்றே வினாடிகள் துவங்க உள்ளது.
அரங்குகளில் இருக்கும் பார்வையாளர்கள் அனைவரும் மேடைக்கு அருகில் உள்ள இருக்கையில் வந்து அமர்ந்து நிகழ்ச்சிகளை கண்டு கழிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். குழந்தைகள்லாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற சீட் ஆஃபர் பண்ணிக்கலாம் இல்லையா? வாங்க, ஸ்கூல்ல தான் லாஸ்ட் பெஞ்ச், இங்கேயாவது ஃபர்ஸ்ட் ரோல வாங்க. ட்ரிப்ல உட்காருங்கயா. பணியாளர்கள் கேட்டுக்கொள்கிறோம். பார்வையாளர்கள் அனைவரும் மேடையின் எழுதுகள் துவங்க உள்ளதால் மேடைக்கு அருகில் உள்ள இருக்கையில் வந்து அமருமாறு பணியாளர்களுடன் கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பு நடத்தும் 3ஆம் ஆண்டு மாபெரும் காய்கறி எப்படா தேன் எப்படா லெட்டர் மாணவிகளுக்கு நன்றி. சதீஷ் ஏய் கண்ணாடி